அனைத்திந்திய அண்ணா ஜனநாயக திராவிட கழகம் அல்லது ஜனநாயக திராவிட கழகம் இது முழுமையாக மக்களுக்கான ஒரு நல்ல கட்சியாக உருவாக்கப்படும். இது அனைத்துமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் துரோகத்துக்கும் வஞ்சத்துக்கும் மக்களை இன்றைக்கு ஒரு தீய சக்தியாக நடந்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே எதிர்மாறான கட்சியாக, மக்களின் பினாமி கட்சியாக திகழப்போகின்றது. நான் மக்களின் எளிய மகளாக இந்த கட்சி முழுக்க முழுக்க அனைத்து மக்களுக்கும் அனைத்தையுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாட்சி நடைபெற வேண்டும். ஜனநாயகத்தை முழுமையாக மக்களிடத்தில் காண்பிக்க வேண்டும். நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கப்பட வேண்டும். அடிமைகளாக வருடக்கணக்குகளாக சுதந்திரம் இன்றும் இல்லாமல் சுவாசிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் மக்களுக்கான நல்லாட்சியை பெற வேண்டும். இது மக்களாட்சி. கண்டிப்பாக மக்களுக்குரிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும். வரியில்லா தேசமாக அனைத்து மக்களுக்கும் இலவசமான மருத்துவம், இலவசமான கல்வி அமைப்பு முழுமையாக கொண்டு வரும் திட்டம். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இன்றைக்கு குழந்தைகளுக்கு பயணிக்கக்கூடிய அந்த ஒரு பஸ் பாஸ் கூட இல்லாமல் நடந்து சென்று கொண்டிருக்கும் அல்லது யாரோ இடத்தில் முகம் தெரியாத ஒரு நபரிடம் தன்னுடைய வீடு அருகாமையில் கொண்டு போய் விட சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த குழந்தைகளுக்கான ஒரு மாற்றாக ஒரு நல்ல ஆட்சி அமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா ஜனநாயக திராவிட கழகம் அல்லது ஜனநாயக திராவிட கழகம் உருவாக்கப்படும். கண்டிப்பாக இது மக்களாட்சியாக நடைபெறும். மக்கள் எளிமையாக முதல்வரை நேரில் இன்றைக்கே பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். யாரும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் விஐபி கிரேடர்களாக இருக்காத ஒரு சூழ்நிலை, மக்கள் மட்டுமே முதலாளிகளாக இயங்கக்கூடிய கட்சியாக திகழப்படும். நாம் அனைவருமே இன்றைக்கு ஒரு சாதாரண எளிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு முதலாளிகளாக அந்த 5 வருடங்களில் ஒரு நாள் நம்மளிடத்தில் முகத்தை காட்டிக்கொண்டு மிகப்பெரிய பொய்களை அடுக்கி நம்மை வஞ்சம் செய்து ஆட்சியில் அமர்ந்ததுக்கு பின்பால் இவர்களுக்கென தனியாக அவர்களுடைய துணை ஆலோசகராக, மாவட்ட ஆட்சியாளர்களாக, இன்றைக்கு காவல் அதிகாரிகளாக எண்ணற்ற பேர் இவர்களுக்காக துணை நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் இறந்தாலும் அது வெறும் அன்றைய செய்தியாக முடிந்து அடுத்த நாள் இவர்களுக்குரிய ஒரு தொடக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்றாக அனைத்திந்திய அண்ணா ஜனநாயக திராவிட கழகம் அல்லது ஜனநாயக திராவிட கழகம் உருவாகும். நன்றி.